வணக்கம் என் அன்பான கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகும் காலமாகும். புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரை நீங்கள் அனுபவித்த உழைப்புச் சுரண்டல்கள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தம் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்பவராக வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு சலிப்படைந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் அனைவருக்கும் உண்மையாகத்தானே இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை தடைகள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. கன்னி ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடமான கும்ப ராசியிலிருந்து 7 இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் கன்னி ராசிக்கு இப்பொழுது கண்டக சனி காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட உறவுமுறை பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்விலே ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் திருமண வாழ்க்கையிலோ அல்லது கூட்டு தொழிலிலோ ஒரு சலசலப்பை உருவாக்குவது போல தோன்றலாம். ஆனால் அந்த தெளிவுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒத்தோழியாக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலித்தனமும் எதையும் துல்லியமாக செய்யும் திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் 6ஆம் இடத்து சனி உங்களை உடல் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் அலைக்கழித்து இருப்பார். இப்பொழுது கண்டக சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடமான மிதுன ராசியிலிருந்து 11 இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் லாபங்களை அதிகரித்து நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றும். அதே சமயம் மூத்த சகோதர வழி உறவுகளில் மேன்மை ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் யாருக்கோ தேடி சென்று செய்த உதவி இப்போது உங்களுக்கு பெரும் லாபமாக வந்து சேரும். கன்னி ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 7 இடம் என்பது களத்திர ஸ்தானம் மற்றும் கூட்டுத் தொழிலை குறிக்கும் இடமாகும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தியாகங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது உறவுகளின் முதிர்ச்சியாக மாறப்போகின்றன. அதாவது புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைத்தல், திருமண யோகம் கூடி வருதல் அல்லது பொது வாழ்வில் புகழ் பெறுதல் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய புரிதல் தொடங்குகிறது. சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் உறவுகளில் இருக்கும் போலித்தனத்தை நீக்குவதற்காகவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை அதிகம் சார்ந்து இருந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் சுய பலத்தை உணரும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போது உங்களுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். ஆனால் கண்டக சனி இப்பொழுது உங்களை மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வைப்பார். அந்த பக்குவமே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். கண்டக சனியின் தொடக்கம் என்பதால் மற்றவர்களின் திருப்திக்காக வாழாமல் உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் ஓடத் தொடங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும்.
இனி என்னால் மற்றவர்களின் சுரண்டலுக்கு ஆளாக முடியாது. எனக்கென்று ஒரு தனி மரியாதை வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். இதுவரை உங்களை சாதாரணமானவராக நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையைக் கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் பேச்சில் மட்டுமல்ல, உங்கள் செயல்பாடுகளிலும் வெளிப்படும். தேவையற்ற உறவுகள் உங்கள் வாழ்விலிருந்து விலகிச் செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் கன்னி ராசியின் அதிபதி புதன் என்பதால் கணிதம் மற்றும் தகவல் தொடர்பில் உங்களுக்கு நிகர் நீங்களே. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பலே திட்டங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். கண்டக சனி காலத்தில் துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் அன்பு உண்மையானது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாரா என்ற உண்மை இந்த ஆண்டில் தெரிய வரும். இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்துக்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கன்னி ராசிக்கு அந்த தெளிவு மிக அவசியமானது. தவறான உறவுகளில் இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த கசப்புகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில குரு பகவான் 11ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் கூட்டுத் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்டக சனி என்பதால் கூட்டாளிகளுடன் சிறு உரசல்கள் வரலாம். ஆனால் செய்த உழைப்பிற்கு ஏற்ற லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரட்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சக்குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7 இடங்களின் மீது விழுவதால் புதிய ஒப்பந்தங்கள், பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த போகும் ஏணியாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் கணக்கு வழக்குகளில் மிக துல்லியமாக இருப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டில் உண்டு. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்க மதிப்பு எப்போதும் குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் துரோகிகளை கண்டக சனி இப்போது உங்கள் கண்முன்னே தோலுரித்து காட்டுவார். நண்பர்கள் போல நடித்துக்கொண்டே உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒதுங்கி போவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீர்கள். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5 தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திற்கும், கேது பகவான் 11ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 5ஆம் இடத்து ராகு என்பது புத்திர வழியில சில கவலைகளை தந்தாலும் ஆன்மீக ரீதியாக பெரிய வளர்ச்சியை தரும். திடீர் பண வரவுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதால் உங்கள் குலதெய்வ ஆசி முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் 11ஆம் இடத்து கேது உங்கள் லாபங்களை நிலைக்கச் செய்வார். சில ஆன்மீக தொடர்புகள் மூலம் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்டக சனி என்பதால் மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். முறையான தியானம் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். கன்னிராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு சவாலான ஆனால் வெற்றிகரமான ஆண்டாக அமையும். உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். இதுவரை குடும்ப பொறுப்புகளில் சிக்கி தவித்த நீங்கள் இனி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். கன்னிராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு. பேச்சு திறமை அவசியம், ஆனால் அது துணையை அல்லது கூட்டாளிகளை புண்படுத்தும் விதத்தில் அமைந்துவிடக் கூடாது. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது கண்டக சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
அலுவலகத்திலே சக ஊழியர்களுடன் போட்டி பொறாமைகள் வரலாம். ஆனால் உங்கள் திறமையால் அனைத்தையும் முறியடிப்பீர்கள். உங்கள் பதவி உயர்வு இந்த ஆண்டில் உறுதி செய்யப்படுகிறது. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாரு. குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். கண்டக சனி என்பது உங்கள் உறவுகளை சீர்படுத்தச் சொல்லும் காலமாகும். நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது நற்பெயராக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் முழுமையாக பகிராதீர்கள். கடந்த கால அவமானங்களிலே உழன்று கொண்டிருக்காதீர்கள். ஒரு கதவு பூட்டப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய வாய்ப்புகளை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். கன்னிராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் சனியின் தாக்கம் நன்மையாக மாறும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகும். இதுவரை நீங்கள் சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளாக மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். உங்கள் புத்திசாலித்தனம் தான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துங்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் ரகசியமாக உதவி செய்பவராக இருப்பார். அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றினால் பல நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் உறவுகளில் புதிய மாற்றங்கள் புகுத்தப்படும். நீங்கள் இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். ஆனால் அதற்கு பொறுமை அவசியம். கண்டக சனி காலத்தில் நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால் சில பாரங்களை சுமப்பது இயற்கையாகும். அந்த பாரங்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுக்கு பேச்சு திறமையை தருவார். அந்த திறமையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக கன்னி ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய படிப்பினைகளை தரும். கண்டக சனி என்பதால் உறவுகளில் கவனம் தேவை. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். கன்னிராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் நற்பலன்களை பெற புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். தினமும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு பேனா அல்லது புத்தகங்கள் தானமாக வழங்குவது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் கால பைரவர் வழிபாடு செய்வது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை உறுதி செய்யும். கன்னிராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய பொறுப்புகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 7 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்கள் உறவுகளை சீரமைக்க வேண்டிய காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் புத்திசாலித்தனம் உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மை அடையும். உங்களின் மேலான ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.